வணக்கம் AstraStocksTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங். இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங்னா என்ன, ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங்னால ஏன் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க, எப்படி லாஸ் ஆகுறாங்க, எப்படி இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங்லேருந்து நம்ம லாஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStocksTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங் கான்செப்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கட்டும், F&Oவாக இருக்கட்டும், டெலிவரியாக இருக்கட்டும், கமோடிட்டி ட்ரேடிங்காக இருக்கட்டும், இது போல் எல்லா வித ட்ரேடிங்லேயும் இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. பிகினர்ஸ் இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங்கை என்னன்னே தெரிஞ்சுக்காமல் நிறைய லாஸ் ஆகிடுறாங்க. ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங்னா ஃபர்ஸ்ட்டு என்ன, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ்க்கும் ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆகிற ப்ரைஸ்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ SBI எடுத்துக்கோங்களேன், அதோட ஒரு ஷேர் 180 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கலாம் அப்படின்ட்டுருக்கீங்க. அந்த ஷேர் ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்கன்னா 178 ருபீஸ்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இதுதான் எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ். ஆனால் அந்த ஷேரை ஆர்டர் போட்டுட்டு நம்ம பார்க்கும்போது 182 ருபீஸ்க்கு அது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இந்த 178க்கும் 182க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த 4 ருபீஸ் தான் ஸ்லிப்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம 180 ருபீஸ்க்கு தான் பார்த்தோம், நம்மளோட எக்ஸ்பெக்டட் 178, ஆனால் 182க்கு ஆர்டர் ஆகிருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் போட்டிங்க, மார்க்கெட் ஆர்டரில் போட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இது போல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம SBIயே எடுத்துக்கலாமே, 180 ருபீஸ் தான் அதோட ஷேர் ப்ரைஸு நம்ம ஆர்டர் போடும்போது இருக்குது. மார்க்கெட் நல்லா ஸ்பைக் ஆகி 185 ருபீஸ்க்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் போகுது, அந்த பர்டிகுலர் ஷேரோட ப்ரைஸ் போகுது அப்படின்னா ஆர்டர் போடும்போதே நம்மளுக்கு 5 ருபீஸ் நம்ம லாஸில் புக் பண்ணிடுறோம். எப்படி நம்ம லாஸில் புக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம். இப்போ 180 ருபீஸ்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது 185 ஒரு 186 அது போல் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம். அந்த 100% நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமல் போகும்போது நம்ம லாஸை புக் பண்ணிட்டு வெளில வரதா இருக்குது. இது போல் இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங்கில் மேஜராக அஃபெக்ட் ஆகிறது எது எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா F&Oவில் தான் இது மேஜராக அஃபெக்ட் ஆகும். ஏன் F&Oவில் நம்மளுக்கு மேஜராக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதோட லாட் சைஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம SBIயே எடுத்துக்கலாமே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா SBIயோட லாட் சைஸ், அதாவது மினிமம் லாட் சைஸ் 3000 குவான்டிட்டி. இப்போது ஒரு ஷேரோட ப்ரைஸ் 10 ருபீஸ் வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஷேரை ஆர்டர் பண்ணும்போது 10 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணுவோம். அந்த நேரத்தில் மார்க்கெட்டோட வொலாட்டிலிட்டி அதிகமாகி நம்மளுக்கு ஸ்பைக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 11 ருபீஸ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு 3000 குவான்டிட்டிக்கு பர் ஷேருக்கு 1 ருபீஸ் அப்படின்னு வச்சாலுமே ஃபஸ்ட்டே நம்ம ஆர்டர் பண்ணும் போதே 3000 ருபீஸ் நம்ம இனிஷியலாக லாஸை புக் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்படி எப்படி தான் நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம மார்க்கெட்டோட ஆர்டரை பேஸ் பண்ணி ஸ்டாக் செலக்ட் பண்ணி போடாமல் லிமிட் ஆர்டராக போடணும். அப்படி நம்ம மார்க்கெட்டோட ஆர்டரை பேஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸில் தான் உங்களுக்கு பை ஆகும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆர்டரில் லாங் என்ட்ரி நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படிங்கும்போது அது மேக்ஸிமம் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு ஆர்டர் ஆகும். அண்ட் ஷார்ட் என்ட்ரி நம்ம போடும்போது மார்க்கெட்டோட லோவஸ்ட் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு அது பை ஆகும். ஸோ இது போல் உள்ள பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு லிமிட் ஆர்டர் மூலயமா நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங், அதாவது இந்த ஸ்லிப்பேஜ் லாஸ்லேருந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ப்ரைஸ்க்கும்
நம்ம ஆர்டர் போட்டதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங். இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங்கில் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ப்ராஃபிட் பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.